ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 77 78 இந்த ரெண்டு எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பாக்குற எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, சியோவோட டீம் சேர்ந்தவங்க எல்லாத்தையும் அந்த சிட்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க பிடிச்சி வச்சுட்டானுங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் லேண்ட் கொடுத்தா தான் இவங்களை உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம குயின் ஃபேமிலிக்கும் அந்த சிட்டு ஃபேமிலிக்கும் வார் நடக்க போகுது அப்படின்னு இருப்பான். அப்புறம் அந்த சிட்டு ஃபேமிலி சேர்ந்தவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டுக்கு வந்து பார்த்துட்டு இங்க யாரும் இல்லையா, கோயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டானுங்களா, இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட் இனிமே நம்ம சிட்டு ஃபேமிலிக்கு தான் அப்படின்னு இருப்பானுங்க. அப்புறம் இங்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு அந்த சிட்டு ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தன் சொல்லியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ஒரு மரத்துல பெரிய துணி போட்டு சுத்தி ஏதோ சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சிட்டு ஃபேமிலியோட யுன்சியோ சிரிச்சுக்கிட்டே இங்க ஒரு ட்ரெஷர் இருக்கு, அந்த குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தப்பிச்சு போறதுக்கு நேரம் சரியா போச்சு அடங்குது, இந்த ட்ரெஷரை கூட எடுக்காம போய்க்கிறானுங்க. உடனே அந்த ட்ரெஷரை போய் ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அவன் டீம் சேர்ந்தவங்களும் ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு போறானுங்க. அப்புறம் அந்த யுன்சியோ இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட் நமக்கு தான், இந்த ட்ரெஷரும் நமக்கு தான், நம்ம சிட்டு ஃபேமிலி நம்மள பாராட்ட போகுது அப்படிங்கிறான். அப்புறம் அங்க என்னடா சத்தம் அப்படின்னு சாக்குல திரும்பி பார்க்கறான். பார்த்தா அந்த மரத்துல அந்த துணியை போட்டு கட்டி வச்சிருந்தது அந்த ஜாம்பி டீமன் தான். அப்ப அந்த சிட்டு ஃபேமிலியோட யுன்சியோ இது அந்த ஜாம்பி டீமன் தானே, நாங்க போன டைம் இது கூட தான் சண்டை போட்டோம், இது எப்படி இன்னும் இங்க இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பொளந்துட்டு இருக்கு. அப்ப அந்த யுன்சியோ இல்ல இதெல்லாம் ட்ராப் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த சோல்ஜர்ஸை பார்த்து டே உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அங்க வந்து ஓடுங்கடா அப்படின்னு கத்துறான். அவனுங்களும் அந்த யுன்சியோ கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவனுக்கு வந்து வழி க்ளோஸ் ஆயிருச்சு. அப்ப அந்த யுன்சியோ இல்ல இது நல்லதுக்கு இல்ல, அந்த ஜாம்பி டீமன் வேற நம்ம பின்னாடி இருக்கு, நம்ம ட்ராப்ல மாட்டிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த ஜாம்பி டீமனும் மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்துட்டு இவனுங்க அந்த சின்ன ட்ரிக்கு ஏமாந்து போயிட்டானுங்க, இப்ப அவனுங்க வலையில மாட்டின மீன் மாதிரி மாட்டிட்டானுங்க, நம்ம குயின் ஃபேமிலியை குறைச்சு மதிப்பிட்டானுங்க, அவங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஃபேன்சியானோ இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இந்த ட்ராப் நான் வேஸ்டா போயிருமோன்னு நினைச்சேன், ஆனா இந்த ட்ராப் தான் பெஸ்டான ட்ராப் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம் அந்த ட்ராப் எப்படி செட் பண்ணிருக்குன்னா, அந்த டீமனை அந்த மரத்தோட ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டாங்க. அந்த டீமனால அந்த மரத்தை சுத்தி மட்டும் தான் பார்க்க முடியும், வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஜாம்பி டீமனால ஈஸியா பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களே கொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபெங்ஜான் குயிஃபங் நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவோ அவனுக்கு அந்த டீமன் கையால சாவக்கூடாது அப்படின்ட்டு அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு அவனுங்க நம்ம கையால கொல்லணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்கெல்லாம் டே டோர் ஓபன் ஆயிடுச்சுடா சீக்கிரம் ஒடியாங்கடா அப்படின்னு விட்டா போதுன்னு தெரிச்சு வரானுங்க. அப்ப அந்த யுன்சியோவும் நம்ம வெளியே வந்துட்டோம், அந்த ஜாம்பி டீமன் நம்ம துரத்திட்டு வரல, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீ உண்மையிலேயே தப்பிச்சிட்டியா அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமே வருது. அப்ப அந்த யுன்சியோ நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு பரவாயில்ல நீங்க தானே, உங்க குயின் ஃபேமிலி மெம்பர்ஸை கொல்றதுக்கு இப்ப எங்க கிட்ட இருக்க கரண்ட் ஸ்ட்ரென்த்தே போதும் அப்படின்ட்டு அவன் டீம் விட்டு அவங்களை கொல்லுங்க அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல லெவல் 1 லெவல் 2ல இருக்காங்க, உன்னை கொல்றதுக்கு இதே போதும் குயிஃபங் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நீ என்னடா வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு எல்லாரும் ஆரோ விடுங்க அப்படிங்கிறான். பார்த்தா அவனுங்க அந்த டீம்ல இருந்த ஒருத்தனை கொண்டுட்டு அங்க வந்து ஓடி போயிட்டானுங்க. அப்ப அந்த யுன்சியோ எங்கடா ஓடுறீங்க அப்படின்ட்டு இல்ல குயிஃபங் நீ எங்களை டிராப்ல மாட்ட வைக்க பாக்குற, எங்க ஒவ்வொருத்தர கொண்டுட்டு நீ தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா, உன்னை எப்படி இருந்தாலும் நீ கொன்றும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம் அந்த மரத்துக்கு போராடி போய் ஒளிஞ்சிட்டு அவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியோ மறுபடியும் அப்படின்னு சாக வரான். அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோட டீம் அங்க வந்து ஓடி போயிட்டாங்க. அப்ப அந்த யுன்சியோ டே குயிஃபங் எங்க ஒவ்வொருத்தரையும் கொல்ல பாக்குறியா, உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்ட்டு அவன் டீம் கிட்ட எல்லாரும் அந்த குயிஃபங்க சேஸ் பண்ணி போங்க, அவனை இன்னைக்கு கொன்னே தீரணும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த யுன்சியோ டீம் நம்ம ஹீரோ துரத்தி போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யுன்சியோ நம்ம டீமை பார்த்துட்டு அவனுங்க எங்க தான் இருக்கானுங்க, உன்னால எவ்வளவு தூரம் குயிஃபங் ஓட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. அப்ப பார்த்தா அவனுங்களை சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் யாரோ வச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ நம்ம ஃபெங்ஜானு கிட்ட மறுபடியும் இந்த முட்டாளுங்க அந்த டிராப்ல மாட்டிட்டானுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜானு எங்க கேப்டனை யாராலையும் இன்டெலிஜென்ஸ்ல அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த யுன்சியோவும் என்ன குயிஃபங் எங்களை சுத்தி வளைச்சிட்டு தான் நினைக்கிறியா, நாங்க 4 பேர் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், ஆனா உங்க டீம்ல எல்லாருமே குயன் பெட் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க, உங்களை கொல்றதுக்கு நாங்க போதும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா, இப்ப நீயே நடக்க போறத பாரு அப்படின்ட்டு எல்லாரும் அவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த யுன்சியோவும் என்னது உங்க குயன் பெட் ஸ்டேஜ்ல இருக்க டீம் வச்சு எங்களை கொல்ல முடியுமா அப்படின்னு சிரிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா அவனுங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தன் மேலேயும் யாரோ வந்து படுது, ஒவ்வொருத்தனா கீழே விழுந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யுன்சியோவும் இல்ல இங்க என்ன நடக்குது, அவனுங்க எல்லாம் குயன் பெட் ஸ்டேஜ்ல தானே இருக்காங்க, அவனுங்களால எப்படி எங்களை கொல்ல முடிஞ்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சாக்க வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த யுன்சியோனை பார்த்து நீ சாகறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட டீம்ல யாருமே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இல்ல, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, கோச்சானும் நானும் அந்த எண்ட்லெஸ் ஃபிளவர் சீல இருந்து எடுத்துட்டு வந்த ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் வச்சு பாடி டெம்பரிங் பில்ஸ் தயாரிச்சோம். அது மட்டும் இல்லாம அந்த பாடி டெம்பரிங் பில்லை நாங்க தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோம், நாங்க ஒரு பில் எடுத்தோம் எதுவும் ஒர்க் ஆகல, அப்புறம் 10 பில் எடுத்தோம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, நாங்க டே அண்ட் நைட்டா 100 பில்லுக்கு மேல அப்சர்வ் பண்ணிருப்போம், அது இப்ப விஷயம் இல்ல, நாங்க எல்லாம் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சர்வன்ட் ஹோச்சானு ஹியூகோ எல்லாத்தையும் காட்டுறாங்க, எல்லாருமே லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்ப நீ சாக வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்ப அவன் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம டீம் அவனுங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவன் டீம்ல இருந்தவனுங்க அந்த ஏரோவை தடுத்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யுன்சியோ இது நல்லதுக்கு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நான் கண்டிப்பா செத்து போயிடும் அப்படின்ட்டு இப்ப எனக்கு வேற வழி இல்ல, மாஸ்டர்ஸ் நீங்க எல்லாம் வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.